பேன்ஜியாங் வாட்டர் ஃபால்ஸ் இந்த வியட்நாமோட மிகப்பெரிய வாட்டர் ஃபால். வியட்நாமுக்கும் சைனாக்கும் பார்டர்ல இருக்கு. ஸோ நம்ம இங்க இருந்து சைனாவை பார்க்கலாம், சைனால இருக்கிறவங்க நம்மளை பார்க்கலாம். நீங்க பாக்குற அந்த இடம் ஃபுல்லாவே சைனா தாங்க. பாத்தீங்களா, இதான் சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, செம்மையா இருக்காங்களா. இந்த கோயில்ல இருந்து சைனாவை இன்னும் தெளிவா நீங்க பார்க்க முடியும். வணக்கங்க. இன்றைக்கி நமக்கு வியட்நாமில் 8வது நாள். ஸோ இப்போ நம்ம காவ் பேங்ஸ் ப்ரொவின்ஸில் இருக்கிற ஒரு குட்டி இடமான பேன்ஜியாங் வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். நேற்று நம்ம இந்த இடத்துல இருக்க கேவ்லாம் போயிருந்தோம். அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கேவ்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பார்க்கலடா, கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு வாட்டர் ஃபால்ஸோட வியூ பாயிண்ட்டை பார்க்க போகிறோம், இந்த ஊரை சுற்றி பார்க்க போகிறோம், கிளம்ப போகிறோம். ரிட்டர்ன் போகிறப்போ ஒரு அழகான இடம் இருக்குது, அந்த இடத்துக்கும் போக போகிறோம். ஸோ இது எல்லாமே நடக்க போகுது. இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறதில்ல. இப்போ நான் ஜிஞ்சர் டீ கேட்டிருக்கேன், தொண்டை இதுவாக இருக்குன்னு. ஸோ ஜிஞ்சர் டீ பாட்டிமா போடுறாங்க, போடட்டும். இப்போ டைம் 7 ஆகுதுங்க. ஸோ காலையில் வியூ நல்லாயிருக்கும் பேன்ஜியாங் வாட்டர் ஃபால்ஸ்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் மெயினாக நான் நேற்று போகாமல் இன்றைக்கி போகிறேன். ஸோ போகலாம், இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். நான் நேற்று போய் சாப்பிட்டேன் அந்த இடத்துல தான். ஸோ அது பேன்ஜியாங் வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சைனாவையும் அந்த சைட்லேருந்து பார்க்க போகிறோம். அது எல்லாத்தையும் நான் அங்கே போயிட்டு சொல்கிறேங்க. ஓகே. ஸோ எனக்கு டீ ரெடி ஆகிடுச்சு போல். எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு ஜிஞ்சர் டீ பிடிக்காது. பட் தொண்டை ரொம்ப வச்சு செய்யுது, இரும்பிகிட்டே இருக்கேன். அதனால தான் சரி குடிக்கலான்னு. டேஸ்ட்டாக இருக்கா? ஆனால் ரொம்ப காரமாக இருக்குது, செம காரங்க. ஸோ இது 10K அப்படின்னு சொல்கிறாங்க. 10Kனா நமக்கு 34 ரூபா. இது ஓகே தானே? ஸோ 34 ரூபாய்க்கு இந்த டீ குடிச்சிட்டு நான் வண்டி எடுக்கிறேன். நீங்கள் போகிற வழி எப்படி இருக்குது எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது நம்மளோட ஹாஸ்டலுங்க. ஸோ இங்கே நம்ம வண்டியை எடுத்துகிட்டு நம்ம வண்டி போகிறோம். எப்படி போகிறோன்றத ஃபாஸ்ட் மோடில் நீங்கள் பார்த்துருங்க, சரிங்களா? ஸோ நான் பொறுமையாக போகிறேன். இந்த இடத்துல நீங்கள் அப்படி தான் போக முடியும். நீங்கள் ஃபாஸ்ட் மோடில் பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் கோ. காலையில் ஊர் இப்படி தாங்க இருக்கு. ஸ்டோன் வில்லேஜில் இருக்கோம். கன் வில்லேஜ்னு சொல்கிறாங்க, துப்பாக்கி வில்லேஜ். ஏன்னு தெரியல, பட் ஸ்டோன் வில்லேஜ் ஃபுல்லாகவே ஸ்டோனாக இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வீடெலாம் பாருங்கள், எல்லாமே அந்த ஒரு சிமெண்ட் கலர்லேயே கட்டியிருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே பாதுகாப்புன்னா அது நாய் தாங்க. எல்லார் வீட்லேயுமே நாய் இருக்கும். ஸோ நாம் இப்போ சைனாவை பார்க்க முடியும். ஆமாம், இதோ தெரியுதா தூரத்தில் மலைகள் இருக்கா, குட்டி மலை எல்லாமே. பின்னாடி பேக்ரவுண்டில் அந்த மிஸ்ட்டு கிட்ட ஒரு மலை இருக்குல்ல, அது எல்லாமே சைனா தாங்க. ஸோ சைனாவுக்கு மிக அருகில் உள்ள ஒரு கிராமம் தான் இந்த பேன்ஜியாங் வாட்டர் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்க கிராமம். டம்தோய்னு சொல்கிறாங்க. ப்ராவின்ஸ் காவ் பேங். ஸோ காவ் பேங்கே நமக்கு இங்கே தாங்க இருக்குது. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக வியட்நாமோட மலைகள், அந்த சைடு ஃபுல்லாக சைனாவோட மலைகள். ஹாய், குழந்தை அழகாக பாய் சொல்கிறான். நான் நோ பண்ணி வச்சுருக்குறாங்க சைனாவில். ஸோ நம்ம சைனா போகிறப்போ வியட்நாமை பார்ப்போமோ தெரியாது. பட் வியட்நாம் வந்துட்டோம், சைனாவை பார்த்துடலாம். ஸோ நேற்று நம்ம சாப்பிட்ட இடம் வந்துருச்சுங்க. இங்கே தான் சாப்பிட்டோம். பேன்ஜியாங் கொய்சன் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்டை பார்த்த மாதிரி தோ இங்கேருந்து சாப்பிட்டோம். இதுதான் நம்ம சாப்பிட்ட கடை. அக்கா பா கூட்டமாக இருக்கே கடை. ஸோ இங்கேருந்து தான் நம்ம இந்த சைனாவை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு இது தாங்க சைனா. ஸோ ரோடு இப்படி தான் இருக்குது போகிற வழி. ஸோ பேன்ஜியாங் வாட்டர் ஃபால் டூரிஸ்ட் ஏரியா இங்கே தான். பார்க்கிங் எங்கு உள்ளே இருக்குதா? அக்கா கூப்பிடு பாருங்க, அக்கா கூப்பிடுறாங்க, போகலாம். ஸோ உள்ளே எவ்வளோ டிக்கெட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கிங்க்கு 10,000 கொடுத்துடலாம். ஐ எம் டாக்கிங் வித் கேமரா.
இன்சைட் ஓகே. ஃபஸ்ட்டு இதுக்கு டிக்கெட் இருக்கா இல்லை சும்மாவே போகலாமா என்னன்னு தெரியல. ஸோ எப்போவுமே நம்ம சுற்றுலா பகுதிகளுக்கு வந்தால் நிறைய கடைகள் இருக்கும். அந்த மாதிரி இங்கே நிறைய கடைகள் இருக்குது. நீங்கள் விருப்பப்படுவீங்களோன்னு தான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் விற்கிறாங்க. ஃபோட்டோ ஷூட்க்கு நல்லாயிருக்குங்க. அதை வாங்கி போட்டு பண்ணால் நம்ம லேடிஸ் ரொம்ப விரும்புவாங்க. ப்ளஸ் இங்கே நிறைய கேப்ஸ் விற்கிறாங்க. நல்லாயிருக்கு, வாங்கணும்னு தோணுது. ஆனால் கட்டுப்படி ஆகாது. பேக் வெயிட் ஆயிடுச்சுன்னா ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டாங்க. நாளைக்கு நமக்கு டனாங் ஃப்ளைட் இருக்குது, தெரியும்ல உங்களுக்கு. ட்ரெஸ் பார்த்தீங்களா, பலமாக இருக்குது. வாடகையா? இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களோட இது கல்ச்சரல் ட்ரெஸ், அது போட்டு ஃபோட்டோ எடுத்தால் சீனாக இருக்கும். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஜென்ஸு லேடிஸ்லாம். ஜென்ஸுக்கு இருக்க தெரிலங்க, சாரி, லேடிஸ்க்கு இருக்குது கண்டிப்பாக. அது மட்டும் எனக்கு தெரியும். டிக்கெட்டு கவுண்டரே இல்லையே, இவர் மட்டும் நிற்கிறாரு. எங்கே நான் டிக்கெட் எடுக்கணும்? ஓ, இது இருக்குது டிக்கெட் ஆஃபீஸ். இது இருக்குங்க. வந்து ரிட்டர்ன் பண்ணதும் டிக்கெட் ஆஃபீஸ் இருக்குது. அடல்ட் டிக்கெட்டு 40ங்க. ஸோ அங்கே இது கேவ் பண்ணோம்ல, அதை விட இங்கே கம்மி தான், 40. தேங்க்யூ. ஸோ இதை QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். தேங்க்ஸ். ஸோ 40,000, குழந்தைங்களுக்கு 20,000, அப்படியே ஆஃப் ஆகிடும். குப்பை போடுறதுக்கு எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக வச்சுருக்காங்க, க்ளீனாக புத்தம் புதுசாக. எல்லா இடமுமே அப்படி தான் இருக்குது, நாட் ஒன்லி ஹியர். ஸோ அவங்க மொழியில் அழகாக போட்டிருக்காங்க. ஓ ஓகே, இந்த மாதிரி காட்டினா போதும். தேங்க்யூ. அவ்வளோதான், அதை அப்படியே அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்க, நம்ம போன கேவ் தாங்க அது. ஸோ இங்கே வந்து 2.5 கிலோமீட்டரில் அது இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம தான் போயிட்டு வந்துட்டோமே. ஃபஸ்ட்டு அங்கே தான் போய்டும். எல்லோரும் ஆக்சுவலாக மோஸ்ட்லி வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு தான் கேவ் போவாங்க. நம்ம ஃபஸ்ட்டே கேவ் போயிட்டோம். நல்லா இருந்ததில்ல நேற்று, அதை மட்டும் தனியாக பார்த்தோம். அதுக்கு தான் ஊருக்கு முன்னாடி வந்துட்டோன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ அழகான ஒரு சீனிக்கான ஒரு வாட்டர் ஃபாலை காட்டணுன்றதுக்காக தான் நான் வந்து எவ்வளோ காலையில் வந்துட்டேன். ஸோ 7:30 மணிக்கு தான் திறப்பாங்க. இப்போ டைம் 8 இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இங்கே பக்கத்தில் இருக்கிற லோக்கல்ஸ் யாருனா இருக்கலாம், அதை தவிர்த்து வேறு யாரும் இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. போயிட்டு பார்க்கலாம். நம்மள மாதிரி யாருனா வீடியோவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வரவங்க வந்திருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், தண்ணி ஓடிட்டுருக்கு. செம்மையாக இருக்கலாம் இந்த இடம். வாவ், அப்படியே அங்கே உட்காந்து தண்ணியில் விளையாடினா சூப்பராக இருக்கும். அலௌடு இல்லை போல். ஸோ இங்கே வந்து ட்ரோன் உங்களுக்கு பேண்டுங்க. ஸோ ட்ரோன்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கானது கிடையாது, சரிங்களா? ட்ரோன் வந்து பறக்க விட்டிங்கன்னா வியட்நாம் எதனா பண்ணுறாங்களோ இல்லையோ, சைனா அங்கே வந்து உங்களோட ட்ரோனை கேப்சர் பண்ணி உங்களையும் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. அதனால் அந்த ரிஸ்கெல்லாம் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும் சைனா எவ்வளோ வந்து அட்வான்ஸ்டான ஆளுங்கன்ட்டு, வச்சு செஞ்சுருவாங்க. மறைக்கவே முடியாது அவங்கக்கிட்ட இருந்து. ஐயோ, இந்த இடம் ரொம்ப சீனிக்காக இருக்குது. அங்கே பாருங்களேன். வாவ், ஐயோ சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. கனவு இடமா இருக்குங்க எல்லாமே. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இடத்துல சேரை போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு இடம் பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணி. பஞ்சாக் வாட்டர் ஃபால்லேருந்து வர தண்ணி செம்மையாக இல்லை? ரொம்ப சீனிக்காக இருக்குது இந்த இடம். செம்ம. ஓகே, நம்ம எப்படி போகலாம். இவங்களோட ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கும்னா பெஞ்சாக் அப்படின்வாங்க. நம்மளோட ஸ்பெல்லிங் படி நம்ம படித்தோன்னா பேஞ்சாக்னு படிப்போம். ஸோ இந்த லோக்கலில் பஞ்சாக் அப்படின்ற மாதிரி சொல்லணும். நம்ம இங்கிலீஷ்காரங்க கிட்ட பேஞ்சாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொனன்சியேஷன் நிறைய மாறும். அவங்களுக்கு சில நேரம் புரியாது நம்ம இங்கிலீஷ் ப்ரொனவுன்ஸ் பண்ணோன்னா. நம்ம வியட்நாமீஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணால் தான் அவங்க ஈஸியாக கேப்சர் பண்ணுவாங்க. இல்லைன்னா எனக்கு புரியல போமான்ருவாங்க. ஃபுல்லாக இங்கே உட்கார்றதுக்கு சூப்பராக போட்டிருக்காங்க. நீங்களாம் கேங்காக வந்தீங்கன்னா செம்மையாக அரட்டை அடிக்கலாம். இங்கெல்லாம் உட்காந்து எல்லா ஃபோட்டோஸ் பார்த்து தான் ரிட்டர்ன் வரப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போவேன். இது ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே இருக்குங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் விமன் அண்ட் மென் ரெண்டுமே வச்சுருக்காங்க. இங்கேயே குப்பை போடணுன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்லாம் இதில் போடுங்க. ஸோ இந்த தண்ணி ரோட்ரு செம்ம அழகாக வந்துக்கிட்டு இருக்கு, பார்க்குறீங்களா? இதை பாருங்கள், சூப்பராக இல்லை அந்த இடம்?
இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன குடில் மாதிரி போட்டு அதுக்குள்ளே உட்காந்துக்கலாம். ஸ்நாக்ஸ்லாம் அலவுடு தான் நினைக்கிறேன். வாவ், நான் பார்த்துட்டேன் ஃபால்ஸு. உப்பா செம்மையாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. அந்த பக்கம் இருக்குது. நல்ல வேலை இந்த பக்கமாக வச்சுருந்தேன், உங்களுக்கு ரிவீல் பண்ணுங்க நல்லாயிருக்கும். இது பாருங்கள், அழகாக இருக்குல்ல இந்த இடம். அது வராங்க பாருங்கள், லோக்கல் தான் அவங்களாம். அதாவது வியட்நாமில் இருக்கிற டூரிஸ்ட்டுன்னு சொல்லலாம். வியட்நாம் இஸ் லோக்கல் டூரிஸ்ட். சூப்பராக இருக்கு இடம். காட்டவா? ரிவீலிங். இது உங்களுக்கு குட்டி ஃபால்ஸ். பக்கத்தில் பெரிய ஃபால்ஸ் இருக்குது. டடாய், மரம் மறைச்சிக்கிச்சா? நான் பார்த்துட்டேன். ஓவா செம்மையாக இருக்குங்க. இப்படிதான், அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி ஃபால்ஸ்க்கு வர்றது. அப்படியே ஒரு சமதளத்துலேயும் நடந்து வந்துடலாம். நீங்கள் கஷ்டமே இல்லை. தூரத்தில் சூப்பராக கொட்டிகிட்ருக்கு. கிட்டே போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நெருங்கிட்டோம். ஃபஸ்ட்டு குட்டி ஃபால்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் பெரிய ஃபால்ஸ் போகலாமா? ஆல்ரெடி போட்டிங்லாம் ஸ்டார்டடுங்க. நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பேன்னு நினச்சேன். ஆக்சுவலாக நமக்கு அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ ஃபால்ஸ் கிட்ட கூப்பிட்டு போவாங்க. இங்கே பாருங்கள், 50,000 ஒரு ஆளுக்கு இந்த வண்டியில் போகிறதுக்கு. போகலாம். ஸோ அங்கே பாருங்கள், செம்மையாக கொட்டிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்கே இந்த ஃபால்ஸு 2 பேருக்கும் பொதுவானதுங்க. ஸோ இது வியட்நாமுக்கும் சைனாக்கும் பொதுவான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். ஒரு ரிவர் இருக்குது, குவாய்சன்னு. அந்த ரிவரை இது இணைக்குது. நீங்கள் பார்க்குற அந்த இடம் ஃபுல்லாகவே சைனா தாங்க. ஸோ சைனாவில் நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பக்கத்தில், சைனாவால் நிற்கலை, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ அது ஃபுல்லாகவே உங்களுக்கு சைனா தான். நம்ம இங்கே வியட்நாம் இருக்கோம், அந்த சைடு ஃபுல்லாக சைனா இருக்காங்க. தெரியுதா? இந்த தண்ணிக்கு அடுத்து இருக்கிற இடம் ஃபுல்லாகவே சைனா தாங்க. நான் போட்டில் போகும்போது இன்னும் நல்லா காட்டலாம். ஸோ இதில் கலர் கூட டிஃப்ரென்ஷியேட் ஆகும்னு நினைக்கிறேன். இவங்களோட அந்த ஜாக்கெட் இருக்குல்ல, அது ஒரு கலரும், அவங்களோட ஜாக்கெட் வேறு கலர்லேயும் இருக்கும். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குட்டி ஃபால்ஸ் போகலாம். ஸோ எங்கள் குட்டி ஃபால்ஸ் மோஸ்ட்லி வீடியோஸில் காட்ட மாட்டாங்க, பெரிய ஃபால்ஸ் தான் காட்டுவாங்க. ஸோ நான் இங்கே உங்களுக்கு காட்டிடுறேன். ஏன்னா நீங்கள் பெரிய ஃபால்ஸ் பார்த்த பிறகு குட்டி ஃபால்ஸை கண்டுக்க மாட்டீங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு குட்டி ஃபால்ஸை காட்டுறேன். இதுவே அழகாக தான் இருக்குது. ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? செம்ம க்ரீனிஷாக இருக்குது. ஆக்சுவலாக அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாகவே ஊற்றிக்கிட்டே இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாதை அழகாக. ரொம்ப கஷ்டப்பட்டு மறைச்சிக்கிட்டு இருக்கேன் நான் பெரிய ஃபால்ஸை. கான்சன்ட்ரேஷன் அங்கே போயிடும். ஸோ இந்த இடம் இவ்வளோ அழகாக இருக்குது. கிட்ட போய் கூட ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். செம்மையாக இருக்குல்ல? நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குட்டி ஃபால்ஸ். நல்லா இருக்காங்க. இங்கே ஃபுல்லாக அப்படியே பாசை தான், கால் வச்சா வழுக்கிட்டு போய் விழுவோம் போல் அப்படி இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக வந்துகிட்ருக்கு தண்ணி. அப்படியே அங்கே பாருங்கள் பெரிய ஃபால்ஸு. ஸோ இப்படி போகலாமா தெரியல, நம்ம பிக்கப் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. போயிட்டு திருப்பி வரணும்னு நினைக்கிறேன். ஸோ கூட பார்த்துக்கலாம். ஏன்னா டைம் ஆக வெயில் வந்துடுமா, அப்புறம் நீங்கள் இந்த விஷுவலை மிஸ் பண்ணுருவீங்க. அதனால் நான் அங்கே போகிறேன். சரிங்களா? போட் எடுத்துடலாம், போட்டில் வருவோம். பேன்சியாக் வாட்டர் ஃபால்ஸ் இந்த வியட்நாமோட மிகப்பெரிய வாட்டர் ஃபால். வியட்நாமுக்கும் சைனாக்கும் பார்டரில் இருக்குது. ஸோ நம்ம இங்கே சைனாவை பார்க்கலாம். ஸோ சைனாவில் இருக்கிறவங்க நம்மளை பார்க்கலாம். நம்ம சைனா சைட் போக முடியாது, வீசா இல்லாமல் போக முடியாது. ஸோ நாட் அலவுட். ட்ரை பண்ணோன்னா வச்சு செஞ்சுருவாங்க சைனாவில். இங்கே சீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்கிற சீசனில் தான். இப்போ கிடையாது. ஒரு செப்டம்பர் அந்த மாதிரி டிசம்பர் வரைக்கும் அந்த சீசன் இருக்கும். நல்ல ஃப்ளோ இருக்கும் தண்ணி. ஆனால் இதுக்கே இது இவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் சீசனில் வந்தால் அது எப்படி கொட்டோன்றதை நான் எதனா ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். சரி, இதான் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஆனால் போட்டு எங்கேருந்து எடுக்கிற மாதிரி தெரியலையே. கேட்கலாமா? எக்ஸ்கியூஸ் மீ,
எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப மும்மரமாக கேம் விளையாடிட்டு இருக்காரு. Đi bè ở kia, đi bè ở kia, đi bè ở kia, đúng rồi, ở kia. ஓகே தேங்க்ஸ். ஓகே அப்படி போடுமாங்க. அண்ணா அங்கே வழியே இல்லையே. சரிங்க போயிட்டு சொல்கிறேன். ஸோ 50,000 போட்டிருக்கு. இந்த சைடாக போய் கேட்போம். இங்கே எல்லாம் யாருமே போகிற மாதிரி தெரியலையே, சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாம். ஓகே போட். ஓ தட் சைடு. ஓகே I'll go. ஓகே தேங்க்ஸ். அங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது, தெரியவே இல்லைங்க சுத்தமாகவே மேலேருந்து பார்க்குறப்போ. சரி போயிடலாம். உள்ளே போய் உட்கார சொல்கிறாரு. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. I'm only. Một người à? Một người thì mình 100.000 mới đi. எனக்கு தெரிஞ்ச ஆள் ஃபுல்லானா தான் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். கேட்குறேன். ட்ரான்ஸ்லேட். 100.000. ஓ எல்லோரும் வந்தால் தான் போவாராம். எனக்கு 1 லட்சம் கொடுத்தேன்னா நான் உன்னை ஃப்ரீயாக கூப்பிட்டு போகிறேன் உடனேன்றாரு. ஓகேங்க போகலாம். ஓகேன்ட்டேன். சரி இந்த தருணமும் நமக்கு கிடைக்காது. 1 லட்சம்னா என்ன 340 ரூபாவா, பரவாயில்ல கொடுத்துட்டு போகலாம். அப்புறம் டைம் அதிகமாகிடுச்சுன்னா வந்ததே வேஸ்ட் ஆகிடும். ஸோ இங்கே தான் உட்கார போகிறோம். நான் எப்படியும் உட்கார போகிறதில்ல, நிற்க தான் போகிறேன். ஷாலைக்கு ஓகே இப்போயே கேட்குறாரு. கொடுத்துடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த டபுள் த பேமெண்ட். இந்த அழகான இடத்த கிட்ட போய் பார்க்க போகிறோம். போகலாம். இப்போ போகிறோம். சைனா பாருங்கள். சைனா. ஹாய் சைனா. இவங்க எல்லாருமே சைனா தாங்க. சூப்பராக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம போட்டு இது மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது எல்லாமே சேரு. அவங்களது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டிஃப்ரென்ஸே தெரிலல. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஃபேஸ்லாம் ஒரே மாதிரி இருக்குது பார்க்க. இவங்க எல்லாமே சைனா தாங்க. சைனா போட்டு போயிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் இந்த ஒரு தண்ணியில் தான் வந்து நேரடியாக மீட் பண்ணிக்க முடியும், கரையில் மீட் பண்ண முடியாது. ஸோ இந்தியாவிலேருந்து வியட்நாம் வழியாக சைனாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சூப்பரான மொமெண்ட்டு. 1 லட்சம் கொடுத்து 340 ரூபாய் ருபீஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த முனையில் நின்றுட்டுருக்கேன் நான். ஸோ நம்ம போட் கிளம்பிருச்சு. டபுள் அமௌண்ட் கொடுத்ததும் அண்ணன் தனியாகவே நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. இல்லைனா நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ குட்டி ஃபால்ஸ் அங்கே இருக்குது, பெரிய ஃபால்ஸ் இங்கே இருக்குது, சைனா இங்கே இருக்குது, வியட்நாம் இங்கே இருக்குது. ஸோ இந்தியாவிலேருந்து வந்த பிரியா நான் இங்கே இருக்கேன். ஸோ ரொம்ப பொறுமையாக அழகாக போயிட்டுருக்காரு. ஸோ இது கீழே குதிச்சா கூட நமக்கு ஆழம் இல்லைங்க, ஈஸியாக மேலே வந்துடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ போயிட்டுருக்கோம். இதெல்லாம் சைனா தாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு. இந்த தண்ணிக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒவ்வொன்றுமே சைனா மனிதர்கள் தான். சைனாவோட டூரிஸ்ட்டு தான், வியட்நாமுக்கு வந்தவங்க கிடையாது. இந்த தண்ணி வழியாக தான் அவங்க அந்த பக்கம் வர முடியுது, சைனாக்காரங்க. ஸோ இங்கே இது இராணுவக்காரங்களும் இருக்காங்க, பார்டருன்றதுனால. அவங்க சைடு இல்லை இராணுவம், நம்ம சைடு தான் இருக்குது. ஸோ நம்மளையும் அப்படி கூப்பிட்டு போவார் போல். ஸோ அவ்வளோ கிட்ட போய் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ அண்ணா நம்மளை சூப்பராக ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டாரு. பேக் சைடில் நம்மளோட ஃபால்ஸ் தெரியுது பாருங்க. தண்ணி பாருங்க, கலரு எமரல்டு வாட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கலரில் தான் இருக்குது, ஒரு பச்சை கலரில். செம்ம கிரீனிஷாக சூப்பராக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பேங்ஜியாக் வாட்டர் ஃபால்ஸ். சைனாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஸோ ஃபுல் ஃபோர்ஸை நம்ம கிட்ட போய் பார்க்க போகிறோம். எவ்வளோ கிட்ட இருக்கேன் பாருங்க, இவ்வளோ கிட்ட இருந்து பார்க்க போகிறேன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? இவ்வளோ ஃபோர்ஸு. சாரல் அடிக்குதுங்க, செம்ம சாரல் அடிக்குது. சூப்பராக காட்டிக்கிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம்.
இருக்குது. ஸோ ஃபுல் வியூங்க இதுதான், கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம். ஸோ நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம வியட்நாமுக்கு வந்த டூரிஸ்ட்னு இந்த போட்டை வச்சே. ஸோ மேலெல்லாம் நிறைய ஊற்றிட்டுருக்கு. ஸோ அதை மேலே தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம வியூ பாயிண்ட் போவோம், அங்கே நீங்கள் பார்ப்பீங்க இதை ஃபுல் வியூ கண்டிப்பாக தெரியும். இது தெரிஞ்சு கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கிட்டு தான் நம்ம வந்து இங்கே ட்ரோன் விட முடியும், ட்ரோன் ஷாட்டை. ஸோ தண்ணி பாருங்கள் கலங்கி எப்படி இருக்குது. ஸோ சூப்பராக பேஞ்சாக் வாட்டர் ஃபால்ஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி சைனாவை பார்க்குறது எப்படி இருக்குது இதெல்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஸோ ஜூம் பண்ணி காட்டுறேன் இருங்க. ஸோ சைனா பக்கம் போயிட்டுருக்கோம். அண்ட் 1 லட்சம் கொடுத்ததுக்கு அண்ணா நல்லாவே காமிச்சிட்ருக்காரு நமக்கு இடத்த. ஸோ தனி போட்டில் நம்ம மட்டும்தான் வியட்நாம் சைடுலேருந்து வந்திருக்கோம், யாருமே இல்லை இங்கே. அவங்க சைடு தான் நிறைய டூரிஸ்ட் இருக்காங்க. இந்த கல்லோட கலரே பாருங்களேன், ஒரு மாதிரி கலரில் இது நம்ம யூஏஇ பில்டிங்க்கு ஒரு கலர் அடிச்சிருக்காங்களே அந்த கலரில் இருக்குங்க. இந்த மண்ணுமே அந்த மாதிரி தான் இருக்குது கலரு, ரொம்ப ட்ரமாட்டிக்கலாக இருக்குது பார்க்க. இவ்வளோ க்ரீனான ஒரு வாட்டரு. ஸோ ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தண்ணியிலேருந்து வர நுரையெல்லாம் அந்த ஓரத்தில் தேங்கி இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? பச்சை கலரில் இருக்குது அந்த நுரையே, எல்லோ கலரில். சன்சைடு ஃபுல்லாக சைனாவோட வேர்டிங்ஸும் சைனாவோட அந்த என்னது அனௌன்ஸ்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. அந்த சைடு நம்ம போகவே முடியாது. ஸோ அங்கேருந்து சிரிச்சிட்டே நம்மளை சில பேர் பார்க்குறாங்க, பார்க்க முடியுது. ஒரு நாள் நம்ம சைனா போவோம், அப்போ வந்து நம்ம இந்த தருணத்தை நினச்சி பார்த்துக்கலாம். ஸோ அவர் தான் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிகிட்ருக்காரு போல். அவங்க உடை அணிஞ்சு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல அவங்களோட வடிகள்லாம். அங்கே மேலே பார்க்குறது எல்லாமே நம்ம அங்கேருந்தே பார்த்தோம் சாப்பிடும் போது, அந்த இடம் தான் அது. ஸோ இதுதான் சைனாவின் வியட்நாம் சைடு இருக்கும் பக்கம். நான் சொன்னேன்ல காலங்கத்தால் யாரும் வரமாட்டாங்கன்னு, அதனால தான் இப்படி ஒரு தருணத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். வீண் போகலை, தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்த நம்ம. ஸோ தூரமாக வந்துட்டோம். இதுதான் ஃபுல் வியூ, பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தாங்க இருக்குது. இப்போ ரிட்டர்ன் போயிடலாம். ஸோ இது அவங்களோட போட்டு ஏறுற இடம். நமக்கு வந்து அந்த இது லைஃப் ஜாக்கெட் தரல ஒரு ஆளுன்றதுனால ஃப்ரீயாக விட்டுட்டாரு. அவங்களுக்குலாம் லைஃப் ஜாக்கெட்டோட. ஆக்சுவலாக இது ஆழம் இல்லை, ஒன்றும் ஆகிடாது. இருந்தாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அண்ணா கூட ஒரு செல்ஃபியை போட்டாச்சு. ஓகேங்க, ரிட்டர்ன் போயிடலாம். நம்ம அங்கே கூப்பிட்டு போய் விட்டுருவார். நம்ம அங்கே போயிட்டு அங்கேருந்து இந்த வியூவை பார்த்துடலாம், சரிங்களா? கூப்பிட்டு போய் காட்டுறேன். ஸோ வந்துட்டோம், இறங்கிடலாம். தேங்க்ஸை போட்டுடலாம். தேங்க்யூ ஸோ மச். கமான். பாய். ஸோ சூப்பராக சுற்றி காட்டிட்டாங்க. ஓகேங்க, நம்ம கீழே இறங்கி அங்கே போயிடலாம். ஸோ நல்லா கிட்ட போய் பார்த்தோம்ல, நல்லா இருந்துச்சுல்ல அந்த தருணம். குட்டி அருவி பக்கத்தில் வந்துட்டோம். கீழே போகலாமா? ஸோ இது எவ்வளோ அழகாக இருக்குன்றதை பார்த்துட்டு வரலாம். இந்த வியூ எப்படிங்க இருக்குது? சைடில் வந்து வழி இப்படி தான் இருக்குது. வாவ், செமையாக இருக்குல்ல?
நல்லாயிருக்கு நடந்து வர்றது. இதுக்குள்ளே போகலாமா? ஏய் ஜாலி போகலான்னு தான் நினைக்கிறேன். நான் பட்டு வரேன் யாரையும் கேட்காம. ஃபால்ஸ்னால் இப்படி இப்படி போக தான் செய்வோம், அதனால் அது பெரிய விஷயம் இல்லை. எப்படிங்க இருக்கு? குட்டி அருவி அழகாக இருக்குல்ல? ஒரு மாதிரி ஊசி ஊசியாக விழுது தண்ணி. இப்படி இருக்கு. இப்படி தான் வந்தோம். நம்மளை சுற்றி இவ்வளோ க்ரீனிஷான ஒரு இடம் இருக்குது. நடுவில் நான் இந்த பாறை மேலே நின்றுட்டுருக்கேன். அங்கே வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அங்கே ஊற்றுற அந்த அருவிலாம் அங்கே வந்துட்டுருக்கு தண்ணி. சூப்பரில் எப்போவுமே ஊற்றிட்டே இருக்கும் போல். அதனால தான் ஃபுல்லாக பாசியாக இருக்குது பச்சை கலரில். நல்லா தெரியுதா வீடியோ? என் பின்னாடி ஃபுல்லாக தண்ணி தான். ஸோ இங்கேருந்து பார்த்தா ஃபுல் வியூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துட்டோங்க அந்த ஃபால்ஸு. ஸோ இப்படி போயிட்டேன் நம்ம பேஞ்சியாக்கு ஒரு தடவை நல்லா கிட்ட வந்து பார்த்துடலாம். பெஞ்சாக் இந்த வழியாக போகிறேன். இப்போ நாம் இங்கேருந்து பார்க்க போகிறோம். வரலாமா தெரியல, நான் மட்டும் தான் வரேன். இட்ஸ் ஓகே, எனக்கு தெரிஞ்சு வரலாம். அதுக்கு தானே இந்த மாதிரி கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க வரத்துக்கு. சூப்பராக இருக்குல்ல இந்த இடம்? அப்பா. ஸோ கரையிலிருந்து கிட்ட பார்க்குறோங்க. நான் பார்த்துன்னு வந்துடுறேன், யாரையும் கேட்குறது கூட இல்லை. ஆனால் பார்த்து கத்தனா தான் தெரியும். இப்போ தாங்க வியட்நாமீஸ் போட் போகுது. இந்த ப்ளூ கலரு இதெல்லாம் வந்து வியட்நாமீஸ் போட் தான். யாருமே அந்த லைஃப் ஜாக்கெட் போடலை, அப்படி தான் போகிறாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வியட்நாமீஸோட போட்டு. இப்போ தான் ஆள் கூடியிருக்காங்க போல், அது வரையும் வெயிட் பண்ணியிருக்காங்க எல்லாம். நல்ல வேலை, நான் 1 லட்சம் கொடுத்து முன்னாடியே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். சூப்பராக ஃப்ரீயாக பார்த்தாச்சு. நம்மளை ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்துட்டாரு. குரூப்பாக போயிருந்தா அவங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருக்க முடியாதுல்ல. நல்ல வேலை, போனது நல்லதாகிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல இங்கே இந்த வியூ. ஸோ சைனா போட்டு, இது வந்து வியட்நாம் போட்டு, எல்லாம் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்து தள்ளிட்டேன், ஃபோட்டோஸ் எடுத்து தள்ளிட்டேன். கிளம்பிடலாம், இப்படியே இதில் நடந்து போயிடலாம். தப்பிச்சுக்கிட்டோம். ஃபுல்லாக டூரிஸ்ட் படம் எடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே லோக்கல் டூரிஸ்ட் தான், வெளிநாட்டுக்காரங்க யாரும் வரல. இதை பார்த்தீங்களா? இதான் சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தாங்க அழகாக பாருங்க. சூப்பராக இருக்காங்க. வாவ், செம்மையாக இருக்காங்களே. செம்ம அழகாக இருக்குது. ஸோ செஸ்நட் நேற்று நம்ம சாப்பிட்டோம், அதெல்லாம் விற்கிறாங்க இங்கே. இது ஃபுல்லாக கடைங்க திறந்துட்டாங்கங்க. அந்த பசங்க அந்த பொண்ணுங்களை காட்டுறதுக்காக தான் மெயினாக வீடியோ ஆன் பண்ணேன். வர வழி ஃபுல்லாக கடைங்க தான். எதுவும் நான் வாங்கலை, சைலண்ட்டாக போயிட்டுருக்கேன். ஸோ கோயில் இங்கே வந்து ஒரு 3 நிமிஷம் தாங்க பைக்கில் போனால். நடந்து போனால் 22 நிமிஷம். தெரியுதா ஃபுல் வியூ? ஸ்லோ பண்ணிட்டு வண்டி ஏற மாட்டுது. பாருங்கள் வியூ, ஃபுல் வியூ. இங்கேருந்தே பார்த்துட்டோம், எதுக்கு அந்த கோயிலுக்கு போகணுன்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அங்கே போய் பார்க்கலாம், இன்னும் நிறைய பார்க்கலாம்ல அங்கே போனால். ஸோ போகலாம். ஸோ இங்கே தாங்க முன்னாடி போயிட்டு திருப்பி வந்துட்டேன், நான் பார்க்கல. ஸோ இங்கே பைக் இங்கேயே நிறுத்தலாமா என்னன்னு பார்க்கலாம். எஸ், இங்கேயே போட்டிருக்காங்க அங்கே ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட் என்ட்ரிங் த பகோடான்னு. ஸோ இங்கே வந்து நம்ம பார்க் பண்ணிடலாம். ஸோ ஒன்லி ஆப்ஷன் நடக்கிறது தான், இங்கே நிறுத்திடலாம். எல்லா இடத்துலையுமே ட்ரோன் வந்து ப்ராஹிபிட்டட். வண்டி கார்லாம் உள்ளே போகக்கூடாது, எந்த வண்டியும். ஸோ ஒன்லி வாக். மேலே ஏறணுங்க, ஸ்லோப்பு 20 நிமிஷம் ஆகும்னு போட்டிருந்துச்சு. பார்ப்போம் நடந்து. கடைங்க எங்கேயும் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஸ்டெப்ஸ் மாதிரியும் இருக்குது. அது வந்து மேபி ஆஃபீஸஸ் வண்டியாக இருக்கும், இல்லை இங்கே இருக்கிறவங்களோட வண்டியாக இருக்கும், அதனால் போது போல். ஸோ இங்கே ஸ்டெப்ஸ் மாதிரியும் இருக்குது.
இந்த மாதிரி வண்டி போகிற வழியும் இருக்குங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ ஏறிக்கலாம். இப்படி ஏறணும் வழி. ஸோ அப்படி வளைஞ்சு போவோம். நடுவில் சீனிக்கான பிளேஸை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி மரம்லாம் அழகாக வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்க. இப்படி இந்த சைடு இப்படி இருக்குது, காடாக இருக்குது. அந்த பக்கமும் காடாக இருக்குங்க. ஸோ மவுண்டைன் ஃபாரஸ்ட்னு சொல்லலாம். காளான்லாம் வளர்ந்துருக்கு. நல்லாயிருக்கு. வெயில் எதுவுமே இல்லையா, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த சைடு நடுவில் ஒரு குன்று மாதிரி இருக்குது, சின்ன கல். அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆகுது ஸ்டெப்ஸு. அம்மா போகலாம், ஏறிட்டு சொல்கிறேன். ஸோ இப்படி போகிற வழியிலேயே நமக்கு வந்து ஒரு குட்டி பகோடா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கோபுரம்னு சொல்லலாம். மேலே போயிட்டு இந்த பகோடா பற்றி சொல்கிறேன் நான். பகோடானா ஒன்றும் இல்லைங்க, புத்த கோயில். ஸோ இது ஒரு கேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நல்லா இருக்குல்ல? ஸோ இந்த இடத்துலேருந்து ஊர் இப்படி இருக்குங்க. பேஞ்சா வாட்டர் ஃபால்ஸ் மறைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்தால் பார்த்துக்கிட்டு இருந்தோம். மேலே போயிடலாம். ஏற ஆரம்பிக்கிறேன், ஏறிட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி படிக்கட்டு தாங்க, ஈஸியாக இருக்குது. பொறுமையாக ஏறலாம், என்ன அவசரம் இல்லை? ஏறிடலாம். சைடில் இப்படி இருக்குது, இந்த சைடு காடு. மேலே ஏற ஏற வியூ இப்படி தாங்க இருக்குது. வழியில் பெரிய வெள்ளம் ஒன்று இருக்குது. இந்த சைடு எங்களோட ட்ரெடிஷ்னல் இது ஆமை. இது நின்பின்ல நம்ம டேம்காக் போனோம். ட்ராங்கன் இன்னொன்று இருக்குது அங்கே. இந்த இது வந்து அங்கே இருக்க ஒரு சின்ன பகோடாவில் பார்க்கலாம். எக்கச்சக்கமாக வச்சுருப்பாங்க. இது மேலே உட்காந்து நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன். வந்துட்டோங்க. ஸோ இவங்க லேடி பூதா தானே. ஸோ லேடி பூதாவோட சிலை வந்து அந்த மண்ணை பார்த்த மாதிரி இருக்குது. நைஸில். ஸோ சாண்ட்ராவில் போய் பார்க்கலாம் இவங்களை பெருசாக. டனாங் போகிறோம்ல, அங்கே இவங்க சிலை பெருசாக இருக்கும், அங்கே போய் பார்க்கலாம். ஸோ இவங்களை பார்க்க தான் வந்தோம். மேலே ஏறிடலாம். தங்க கலரில் ஜொலிக்குது. குட்டி குட்டி புத்தர் சிலைங்க தானே அது. ஸோ உள்ள எல்லா புத்தர் சிலையும் இருக்குது போல். ராஜாவா புத்தரா யாருக்கு தெரியும். குபேரன்லாம் இருக்குங்க உள்ள. And if you want to go inside, you can put your shoe here, and then we can go inside. Fort Pham Tang Bao எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, இந்த சைடு வழி வச்சுருக்காங்க. பேஞ்சாக் ஃபுல் வியூ பார்க்கலாம். தெரியும் நம்புகிறேன். நிறைய சிலைகள் இருக்குங்க இங்கே, வெள்ளை வெள்ளையா. இங்கே வரையும் கேட்குதுங்க இந்த ஃபால்ஸோட சவுண்டு. ஸோ இந்த கோயிலில் வந்தால் இந்த மாதிரி ஒரு காட்சியை நீங்கள் பார்க்க முடியுங்க. ஸோ அப்படி தான் நடந்து போனோம் நம்ம. ஃபுல்லாக நடுவில் அவ்வளோ வயல்வெளி மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. இதை சுற்றி தான் நடந்து போயிட்டு திருப்பி வந்தோம். அங்கே தான் நம்ம போட்டு ஏறணும். அங்கே இருக்குல்ல, அங்கே போட்டு ஏறணும். இந்த ரெட் கலரு. ஸோ அது ஃபுல்லாக சைனாவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவங்களோட கட்டடங்கள் அதெல்லாம் சைனா தான். ஸோ இந்த கோயிலேருந்து சைனாவை இன்னும் தெளிவாக நீங்கள் பார்க்க முடியும். அங்கே ஏதோ கல்டிவேஷன் மாதிரியா என்னன்னு தெரியல போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ரோட்வே. இங்கே வரத்துக்கான வழி பாருங்கள், எத்தனை வழி அவங்க வச்சுருக்குறாங்க. ஜூம் பண்ணிட்டா தெரியுதா, நிறைய வழி இருக்குது. ஸோ சைனாவோட இடம் அது, இது நம்ம இடம். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ தெரியாத இருக்க போகுதுன்னு சொல்கிறேன். ஸோ அங்கேருந்தும் தண்ணி கொஞ்சம் வருதுங்க. இந்த சைடில் பாருங்கள், அங்கேருந்தும் வருது. அதுதான் இந்த சைட்லலாம் ஊற்றிக்கிட்டு இருக்குது குட்டி குட்டியாக. இந்த குட்டி வாட்டர் ஃபால்ஸ்லாம் அங்கேருந்து தான் வருது, தெரியுதா? குட்டி ஃபால்ஸ் போய் ஃபோட்டோ எடுத்தோம்ல இங்கே, அதெல்லாம் அந்த தண்ணி தான் வருது. ஸோ அது வந்து ஆறுலேருந்து வர தண்ணிங்க தான் இது எல்லாமே. அவங்க சைடு குவாய்சன்னு ஒரு ரிவர் ஓடிட்டுருக்கு. அதுதான் வந்து நேச்சுரல் பார்டர்னு சொல்லுவாங்க அந்த ரிவரை. நம்ம வியட்நாமுக்கும் அந்த இடத்துக்கும்
ரிவர் பற்றியே பேசிகிட்டு இருக்கேன்ல நான். ஐ மீன் இந்த ஃபால்ஸ் பற்றியே பேசிகிட்டு இருக்கேன். இந்த பகோடா பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? இது வந்து 2014 கட்டியிருக்காங்க. இந்த நாதன் வியட்நாம் இருக்குல்ல, இந்த பார்டரில் கட்ட முதல் பகோடா இது அப்படின்னு சொல்கிறாங்க, புத்த கோயில். ஸோ இந்த கோயில் கட்டி 12 வருஷம்தான் ஆகுது. 2014 டிசம்பர் மாதம் ஏதோ ஒரு தேதியில் கட்டியிருக்காங்க. இப்போ 2026 இருக்கோம் நம்ம. ஸோ இத்தனை நாள் தாங்க ஆகிருக்கு. 12 வயசு, என்னை விட சின்ன குழந்தை இந்த பகோடா. ஸோ அதுதான் இதோட சிறப்பம்சம்ங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்த பார்த்த மாதிரி இந்த பகோடா அமைஞ்சிருக்கு. அந்த இது லேடி புத்தா இருக்காங்கல்ல, அவங்க இந்த இடத்த, இந்த கல்டிவேஷன் இடத்த வந்து அப்படியே பார்த்த மாதிரி இருக்காங்கன்ட்டு சொல்கிறாங்க. இந்த ஊரோட ஒரு பனோரமிக் வியூவை வந்து நம்ம பார்க்க முடியுது. சைனாவோட வியூவை நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க மரங்கள், அங்கே என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை வந்து நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கிற நம்ம டிக்கெட் கவுண்டர் மாதிரி அவங்களோட டிக்கெட் கவுண்டர் அங்கே அமைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இங்கே வந்து அவங்களோட வீடுகள், அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்குங்க. ஸோ இந்த வழியாக நடந்தால் ரெஸ்ட் ரூம் வரும்னு சொல்லி போட்டிருக்கு. மேலே கூட ஏதோ இருக்குது, அதுவும் ரெஸ்ட் ரூம் தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரில. பட் மேலே போக வேண்டாம், நம்ம இதுவே போதும். ஓகேங்க, ஸோ பார்த்துட்டோம் பனோரமிக் வியூ. ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஒரு சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஸோ அழகாக ஏறி வந்துடலாம். வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இந்த ஊர் அழகாக தெரியுதுல்ல, மலைகள்லாம் அந்த கடைசிலேருந்து இந்த கடைசி வரையும் மலைகளை அவ்வளோ அழகாக பார்க்கலாம் ஊரையே. ஸோ ரொம்ப அழகாக இருக்குங்க. அங்கே பின்னாடி கைடு ஏதோ சொல்லிகிட்டு இருக்காரு, என்ன சொல்கிறாரு பார்க்கலான்னு பார்க்குறேன். நான் சொல்கிறது தான் இப்போ அவர் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே அந்த நதி இருக்குல்ல, அந்த நதி தான் வந்து பார்டரு சைனாக்கும் வியட்நாமுக்கும். அதை தான் இப்போ அவர் சொல்லவே ஆரம்பிக்கிறார். அப்போ இவ்வளோ நேரம் அவங்க அங்கே என்ன பேசிகிட்டு இருந்தாங்க தெரியல. ஸோ நம்ம சொல்கிறது அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து கைடில் எடுக்காதீங்க, தண்டை காசு அது. நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. சில பேருக்கு இது டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிக்க விருப்பம் இல்லைனா கூட அவங்களாம் ஈஸியாக வந்து இப்படி பார்த்துட்டு போயிடலாம். கைடு வேண்டாம் என்ன கேட்டால். ஸோ இதுதான் இன்சைடு வந்தீங்கன்னா அழகாக நான் சொன்னதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படியே மைண்டில் வச்சுட்டு பார்த்துட்டு போயிடலாம். சப்போஸ் நீங்கள் வந்தீங்கன்னா சரிங்களா. காலம் மாறுங்க, நாங்கள் எங்கே வரப்போகிறோம்னு நினைக்காதீங்க. சரி ஓகே, நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போகிறேன், கீழே இறங்குறேன் சரிங்களா. லேடி புத்தா பின்னாடி தான் நின்றுட்டுருக்கோம். டாட்டா சொல்லிவிடுங்க அவருக்கு, அவங்களுக்கு. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒர்த்தாக சுற்றி காட்டியிருக்காளா பிரியா? இடங்கள்லாம் நல்லா சுற்றி காட்டுதா பிளான் டு ட்ராவல் சேனல்? இதெல்லாம் சொல்லுங்கள். பைக் எடுத்துகிட்டு ரூம் போயிட்டு நடுவில் என்ன சாப்பிட்டேன்னா சொல்கிறேன், பார்க்கலாம் சாப்பிட முடியுதான்னு. ஸோ இந்த கோயிலுக்கு எந்த ஒரு என்ட்ரி ஃபீயும் இல்லைங்க. நீங்கள் ஃபால்ஸ் மட்டும்தான் 40,000 கொடுத்து போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு என்ட்ரி ஃபீ எதுவுமே கிடையாது. கீழே வந்து மக்கள் தான் பார்க்கிங்க்கு 10,000 ரூபா வாங்குறாங்க. ஒரு 34 ரூபா 10,000 ரூபானோ. அதை தவிர்த்து வேறு எதுவும் இங்கே வந்து நமக்கு காசு கிடையாது சரிங்களா. ஸோ ஃப்ரீ விசிட் போயிடலாம். ஓகேங்க, அவங்கள பில் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். நம்ம போய் இந்த இடத்த பார்த்துட்டு வரலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு இடம் தாங்க இது. ஸோ நம்ம கிளம்பிடலாம், பே பண்ணிட்டு கிளம்பிடலாம். டைம் 10 ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் அவங்க துணி துவைப்பாங்க. செம அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய துணிலாம் துவைச்சிக்கிட்டு இருப்பாங்க இங்கே உட்காந்து. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடியில் தண்ணி வர்றது ஓடிக்கிட்டே இருக்குது இந்த தண்ணி ஃபுல்லாக. ஸோ இந்த சைடு ஒரு பாதை போகுது, இந்த சைடு ஹோம் ஸ்டேஸ் நிறைய இருக்குது இந்த குட்டி வழியில். இந்த சைடு தான் நம்ம பைக்கில் வருவோம். மக்களோட குழந்தைகள். நம்ம இறங்கி வந்த இடம். அதுதான் தண்ணி, இந்த தண்ணியில் தான் அவங்க எல்லாமே பண்ணுறாங்க, இந்த கழுவுற வேலைலாம். ஹாய், உங்களுக்குலாம் do you know English? நாங்கள் பார்த்தீங்களா, do you know Englishன்னு கேட்டால் சொல்ல மாட்டோம். ஹாய், கியூட் கியூட். Yum, 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 yummy. சுச்சக் பாப்பாங்க என்ன கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு சின்ன சின்ன குழந்தைங்க கிட்ட பண்ணால் தெரியாது. ஸோ இந்த மாதிரி வழி தான் நல்லாயிருக்கு. சே ஹாய். ஹாய்.
அழகு. இந்த சைடு அவங்க இது விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு வாத்தெல்லாம் இருக்குங்க. அதான் சரி இந்த சைடு போயிட்டுருக்கேன். நானே இப்போ தான் வரேன் இந்த சைடு. சரி போய் பார்க்கலாம். ஏதோ சொல்கிறாரு நம்மளை பார்த்துட்டு, நம்ம அந்த பக்கம் வரேன் அப்படின்ட்டு. எப்படி இருக்கு? இவ்வளோ அழகான இடத்துல தாங்க இந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சரியான கிராமம். அந்த ரோடு வழியாக தான் நம்ம நூம்னாவ் கேவ் போகணும். மேலே ஏறி ரொம்ப பக்கத்தில் இவங்களுக்கு கேவு. ஸோ இந்த வில்லேஜ் தாங்க நமக்கு வந்து கல் கிராமம்னு சொல்கிறாங்க. ஸ்டோன் வில்லேஜ். அங்கே பாருங்க, ஏதோ போகுது அங்கே, என்னன்னு தெரில, கடன் நினைக்கிறேன். இது பார்த்திங்களா, வாத்தெல்லாம் இருக்குது. அங்கே எப்படி போகிறது தெரியல. வாத்து நிறைய இருக்குது பாருங்கள் இங்கெல்லாம். அந்த பக்கமாக இறங்கி துணி துவைக்கிறாங்க அந்த இடத்துல. எவ்வளோ அழகான கிராமம் இல்லை? தாறுமாறு. ஸோ இந்த மாதிரி இடத்துல ஸ்டே பண்ணாதான் இந்த மன திருப்தி கிடைக்குது. எப்படியோ இந்த ஊரோட ஊராக வாழ்ந்துட்டோண்டா அப்படின்ற மாதிரி. எக்கச்சக்க ஹோம் ஸ்டேங்க இந்த சைடு ஃபுல்லாக. சரி அப்படியே ரூம் போகிறேன். போயிட்டு பில் பே பண்ணிடலாம். இந்த ஹோம் ஸ்டேலாம் பாருங்கள், லாங்ரங் ஹோம் ஸ்டே. நல்லா இருக்குல்ல, நீட்டாக. மேபி ப்ரைஸ் டிஃபர் ஆகும். நல்லாயிருக்கு. இந்த ஹோம் ஸ்டே போகிற வழி ரொம்ப டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க இடத்தையே. நல்லா இருக்கு. ஆனால் இந்த கல்லாலேயே ஆயிருக்கு இந்த இடம். அதனால தான் ஸ்டோன் வில்லேஜ்னு சொல்கிறாங்க. அவங்களோட ரெஸ்டாரண்ட்டு இந்த லாங்கரங்குன்ற ஒரு இடத்தோட ரெஸ்டாரண்ட். பசங்கள்லாம் போயிட்டாங்க வண்டி எடுத்துகிட்டு. நம்மளும் போயிடலாம். ஸோ திருப்பி இப்படி வந்து ஏறி அப்படியே அந்த பக்கமாக போக வேண்டியதுதான் ரோடு. பில் பே பண்ணிடுறேன் சரிங்களா? பே பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ரூம் வந்து 600 ரூபா போட்டிருந்தாங்க நம்ம ஊர் பணத்துக்கு. ஸோ 600 ரூபா ரூம் ஒரு நாளைக்கு. எவ்வளோன்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்க, பார்த்தாலே தெரியும் நான் கிளம்பிட்டேன். ஸோ இது ரூமுக்கு வந்து 600 ரூபா, சாப்பாடுக்கு 300 ரூபா. ஸோ டோட்டலாக சேர்த்து 2,70,000 ரூபா பே பண்ணிட்டேன். ஸோ 900 ரூபா இருக்குது. கிளம்பலாம். ஒரு நாள் இருந்ததுக்கு இவ்வளோ. அவங்க கூட நான் செல்ஃபியும் எடுத்துட்டேன். செல்ஃபி அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்படியே வந்த வழியே நம்ம போகிறோம். போகிற வழியில் ஒரு அழகான மலை இருக்குது. அதை பார்த்துட்டு போகலாம். கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். ஸோ அழகான அந்த மவுண்டனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கேருந்து நமக்கு 67 கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணால் அந்த மவுண்டன் இருக்கும். அது அங்கே போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ போகிற வழியில் நம்ம பெட்ரோல் போடணும். ரெட்டில் வந்துருச்சு. இந்த கியர் பைக் எடுத்துகிட்டு ஒரு 12 கிலோமீட்டரில் பெட்ரோல் பங்க் இருக்குது. அது போட்டுட்டு அப்படியே போக வேண்டியதாக. ஒரு 2 லிட்டர் போட்டுடலான்னு இருக்கேன். ஸோ இந்த ரூம் பொறுத்தவரையும் நமக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. சுடு தண்ணி, குளிக்கிறதுக்கு, குடிக்கிற தண்ணி வச்சுருந்தாங்க. 2 வாட்டர் கேனில் எடுத்துட்டேன். ஸோ இங்கே இருக்கிற மக்களும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க. ஒரு நிம்மதியான ஒரு ஸ்டேயில் இருந்தேன்னு சொல்லலாம். சாப்பாடு நல்லா நிறைய தராங்க. நம்ம வந்து ஒன்று ஆர்டர் பண்ணுறோன்னா அது வந்து நம்ம வயிறு ஃபுல்லாகிற மாதிரி நிறைய தராங்க. அப்படி தான் நேற்று முடியாமல் சாப்பிட்டேன். ஸோ நல்லா இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் காலைல சாப்பிடல, போகிற வழியில் பார்த்துக்கலாம். இப்போ பசிக்கல எனக்கு. காலையில் இங்கே ஜிஞ்சர் டீ குடித்ததோடு அவ்வளோதான். ஸோ போகலாங்க. ஓகே, ஸோ பாய் பாய் குவைக்கி ஹோம் ஸ்டே. என்ன ஃபன் பண்ணுறாங்க, என்னை வச்சு ஃபன் பண்ணுறாங்க பாருங்கள். வரமாட்டேன்ட்டு பக்கத்தில் வந்துட்டேன். ஸோ சூப்பராக இருக்குல்ல? ஏஞ்சல் ஐ மவுண்டைன். பிரியா ஃபோன் நம்பர்